எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ரொம்ப ருசியாகவும் மணமாகவும் மீன் குழம்புங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு சும்மா மணக்க மீன் குழம்பு பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக மீன் குழம்புக்கு கொஞ்சம் மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. இதில் 1 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. அதில் ஒரு 25 சின்ன வெங்காயங்க ஒரு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. அது வரை இதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆச்சுங்க. இப்போ அடுத்தது 2 தக்காளி பழங்க, நல்லா பெரிய தக்காளி பழம் தான். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்குங்க. இப்போ இதை உள்ள சேர்த்து வெங்காயத்தை கூட வதக்கிக்கலாங்க. சாஃப்டாக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் மற்ற பொருளாக உள்ள சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கிருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போ ஒரு 3/4 முறி தேங்காய் திருவி வச்சுருக்குறேங்க. இதை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 எண்ணுக்கு கருவேப்பிலை. இப்போ நம்ம சேர்த்துருந்த தேங்காய் நல்லா வறுபட்டு வரட்டுங்க. நல்லா செவந்து வறுபட்டு வரட்டும். அது வரை நம்ம அதை கலந்து கொடுத்துக்கலாங்க. கலந்து கொடுத்து நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வறுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடிங்க. அடுத்ததாக அதில் 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளுங்க. தனி மிளகாத்தூள் எவ்வளோ சேர்த்தோமோ அதுக்கு டபுள் மடங்கு மல்லித்தூள் சேர்க்கணுங்க. இப்போது ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நம்ம அதிகமாக சேர்க்கும் போது குழம்போட குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்குங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, மல்லித்தூள் நம்ம அதிகமாக சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்போட குவான்டிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ மசாலா பொடியெலாம் நம்ம சேர்த்துட்டோம். அடுப்பை கண்டிப்பாக நீங்கள் ஸ்லிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மசாலா பொடியெலாம் தேங்காயில் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்த்துருந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகட்டுங்க. அது வரை நல்லா தேங்காய் கூட கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ மசாலா பொடியெலாம் தேங்காயில் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டேங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம இப்போ தான் நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மசாலா வறுத்து ஆற வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்காக மண் சட்டி வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 4 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். நம்ம கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டாகவே வந்துருச்சுங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கூட கொஞ்சமாக வெந்தயங்க. இப்போ அதை நல்லா பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க. ஒரு 10 சின்ன வெங்காயங்க, அது இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 5 வெள்ளை போடுங்க, அதுவும் நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அது கூட 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த வெங்காயமும் வெள்ளை போடும் இந்தளவுக்கு சிவந்துருச்சுங்க. இந்தளவுக்கு சிவந்து வந்த பிறகு நம்ம மீன் குழம்பு வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சிவந்தா போதும். அடுத்தது நான் ஒரு 5 பச்சை மிளகாங்க, அதை 2ஆக வகுந்து வச்சுருக்கிறேன். 2 முருங்கைக்காவை 2ஆக கீறி வச்சுருக்கிறேங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதை வெங்காயத்தை கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. முருங்கைக்காவும் பச்சை மிளகாவும் வெங்காயத்தை கூட லைட்டாக ஒரு 2 செகண்ட் கலந்து கொடுத்தா போதும். ரொம்ப போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கீங்க. குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு புளி எடுத்து நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ புளி கரைசல் உள்ள
தேவையான அளவு புளி கரைசல் இவ்வளோ சேர்த்துட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உள்ள சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த முருங்கைக்காவும் பச்சை மிளகாவும் புளித்தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இது வந்துட்டு இருக்க அந்த கேப்பில் நம்ம வறுத்தெடுத்த தேங்காய் மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த முருங்கைக்காவும் பச்சை மிளகாவும் புளித்தண்ணியில் நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்ததாக தேங்காய் மசாலா அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவ்வளோ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு கட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்த மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் மசாலா உள்ளே சேர்த்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கழுவி எடுத்த மீனெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீனெல்லாம் உள்ளே சேர்த்துட்டேன். நான் வெலை மீன் வாங்கியிருக்கேங்க. அந்த வெலை மீன் இப்போ உள்ளே சேர்த்துட்டேங்க. மீன் சேர்த்த உடனே கண்டிப்பாக குழம்புக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் சாப்பிடும்போது அதில் உப்பு பிடிச்சி சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மீன் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது. மீன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே மீன் நல்லா வெந்துடுங்க. அதுக்கப்புறம் குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மீன் குழம்பு மணக்க மண் சட்டியில் செஞ்ச மீன் குழம்பு இறக்கிக்கலாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மீனும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் மீன் குழம்பு எந்த அளவுக்கு தரதரன்னு கொதிக்க பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்ம மீன் குழம்பு கொதிக்க வச்சதுக்கப்புறம் மீன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மீன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாமாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க மீன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ குழம்பு நல்லா தரன்னு கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீனும் நல்லா வந்துருச்சுங்க. குழம்பு இந்த அளவுக்கு தரன்னு கொதிச்சு ஓரத்தில் எண்ணெயும் நல்லா கசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை மேலே தூவிட்டு மண் சட்டியில் மணக்க மீன் குழம்பை இறக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.